நாடே உற்று பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக பீகார் தேர்தலை நம்ம எல்லாமே பார்த்தோம். பாஜக என்டிஏ கூட்டணின்றது எங்கேயோ இருக்கு, இந்தியா கூட்டணின்றது அதுக்கு சரிசமமான நிலையில கூட இல்லாம இருக்கு. இந்த கருத்து கணிப்புகள் நம்ம நேரடியா பார்த்தது அதெல்லாம் வச்சு இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எப்படி பாக்குறீங்க? பீகாரை மாத்த போறேன், மது விலக்கு, அதாவது உடனடியா மதுக்கடை எல்லாத்தையும் திறந்துடலாம், நீங்க ஏன் அப்படி இப்படின்ட்டு நிறைய என்னென்ன கேக்குறீங்களோ எல்லாத்தையும் தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியை கிளப்பினாரு இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர். இப்ப பிரசாந்த் கிஷோரை பார்த்தா ஆட்டோல எல்லாம் சின்ன ஒரு பிரசாந்த் கிஷோருக்கு இவ்வளவு பேரா அப்படி, அதாவது காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்த ஆட்களை விட பிரசாந்த் கிஷோர் லேபிள் ஒட்டி இந்த ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. சரி சொன்னாங்க ஒருத்தங்க அவர் அந்த ஊர் சீமான். அப்போ இப்ப பிரிச்சதுல இப்ப வந்து யாரு அவங்களுக்குள்ள இந்த முதலமைச்சர் அவர் சீட்டு 45 வச்சிருக்கும் போதே முதல்வர் ஆகிறார். அங்க ஆட்சி அமைக்கணும்னா 122, அதாவது 243 தொகுதிகளை கொண்டது பீகார். 122 இருக்கணும், 122 வச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க 101 யாரும் தனி பெரும்பான்மையோட வர முடியாது. களத்து நிலவரம் பீகார் யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் யார் வந்தாலும் சரி, இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் மோசமாக இருந்ததால் தான் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். அதனால தான் நிதிஷ்குமார் வராரு, அவர் அதை விட மோசமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நிலவரம். அங்கே பீகார்ல வளர்ச்சின்னா ஒன்றும் கிடையாது. பீகார் மக்களை நினைச்சா தான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு இந்த அரசியல் இந்த கேம்லாம் தாண்டி உண்மையிலே மக்கள் அப்பாவியான மக்கள், உண்மையிலே எல்லாருமே யாருனாலும் என்ன வேணும்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. உண்மையிலே எல்லாருமே நல்ல மக்களுங்க, பார்த்தா அவங்க சிரிப்பு கூட மறந்துருக்காங்க. இந்த தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு அடுத்த குழி வைக்கப்படும். பீகார் தேர்தலுக்கு பிறகுதான் பாஜக கண்ணும் தமிழகம் பக்கம் திரும்ப போகிறது. வணக்கம். வணக்கம். நாடே உற்று பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக பீகார் தேர்தலை நம்ம எல்லாமே பார்த்தோம். நம்மளும் களத்துக்கு போனோம், அங்கே இருக்க முதலமைச்சர் வீட்டுக்கும் சரி எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கும் போனோம். அந்த எலெக்ஷன் டைமில் பிரச்சாரங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். நம்ம அங்கே பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் சொன்னதை வடி பார்த்தா ஆர்ஜேடி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, தவிர நிதிஷ்குமார் மேலே அங்கே இருக்க மக்கள் கோபத்தில் இருக்காங்கன்ற மாதிரி நம்மளுடைய நேரடி கணிப்பும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, கருத்து கணிப்புகளும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அந்த சூழ்நிலையில் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு எண்ணிக்கை தொடங்கிட்டு இருக்கும்போது சரி ஒரு ஈக்குவலாக வரும் இல்லை மேலே கீழே அந்த மாதிரி வரும்னு பார்த்தா பாஜக என்டிஏ கூட்டணின்றது எங்கேயோ இருக்குது. ஓகேங்களா, இந்தியா கூட்டணின்றது அதுக்கு சரிசமமான நிலையில் கூட இல்லாமல் இருக்குது. இந்த கருத்து கணிப்புகள் நம்ம நேரடியாக பார்த்தது அதெல்லாம் வச்சு இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆக்சுவலி நம்ம பீகார் தேர்தல் பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக பீகாரில் போய் இருந்தோம். உமாபதி சார் வந்திருந்தார். சாரோட சில பல இடங்களுக்கு பயணித்தோம். இப்போ பயணித்து அங்கே கள நிலவரம் என்னவா இருக்குது, பீகார் தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் பீகார் தேர்தல் முக்கியம், பீகார் தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு பாஜக எந்த மாதிரி சூழலை தமிழகத்தில் கையில் எடுக்க போகிறாங்க, காங்கிரஸ் என்ன முடிவு தமிழ்நாட்டில் எடுக்க போகிறாங்க, பீகார் தேர்தல் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும், நிதிஷ்குமார் மத்தியில் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய பாஜகவுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறாரு, அப்ப நிதிஷ்குமாருடைய வெற்றி உறுதி செய்யப்படுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் பீகார் தேர்தல் முக்கியம்? பீகார் தேர்தலின் முடிவுகளை ஒட்டி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலாக இருக்கட்டும், மேற்குவங்க தேர்தலாக இருக்கட்டும், இதோட நகர்வுகள் இருக்கும். இந்த நகர்வுகள் தான் ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை தருமா அல்லது அவர்கள் எப்படி வீரியமா இருக்கிறாங்கிறத முடிவு செய்ய போங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த கதை. இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க என்டிஏ கூட்டணி ஐக்கிய ஜனதா தளம் இருக்கிறாங்க. அவங்க அதான் நிதிஷ்குமார் இருக்கிறாரு, 20 வருஷமா அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறாரு, எப்படிங்க இவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு இளம் தலைவராக வர்றாரு, ராகுல் காந்தியோட சேர்ந்து கொண்டு இவர்கள் ஒரு வீரியமா களமிறங்குறாங்க அப்படின்னு இது ஒரு புறம் இருந்தாலும், புதுசா ஒரு புரட்சி செய்ய போறேன், பீகாரை மாற்ற போகிறேன், மது விலக்கு, அதாவது உடனடியாக மதுக்கடை எல்லாத்தையும் திறந்துடலாம், நீங்கள் ஏன் அப்படி இப்படின்ட்டு நிறைய என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியை கிளப்பினாரு இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர். இப்போ பிரசாந்த் கிஷோரை பார்த்தா ஆட்டோல எல்லாம் சின்ன ஒரு பிரசாந்த் கிஷோருக்கு இவ்வளவு பேரா அப்படி, அதாவது காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்த ஆட்களை விட பிரசாந்த் கிஷோர் லேபிள் ஒட்டி இந்த ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. சரி சொன்னாங்க ஒருத்தங்க அவர் அந்த ஊர் சீமான் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா சீமான் அளவுக்குலாம் இல்லை, அந்த அளவுக்கு ஓட்டு அவரெல்லாம் வரல. ஏன்னா ரொம்ப பரிதாபம், அவரே எலெக்ஷன்ல நிக்கலைங்க, ஜீரோ அவரெல்லாம் வரமாட்டார். இப்போ ஆக்சுவலி 2-3 முன்னிலை வந்துட்டு இருக்கு, ஜீரோ தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. மற்ற ஒரு 2 வருவாங்க. இப்போ அவங்க சொன்ன அங்க நடந்தது முதல்ல என்ன நிலவரம் அங்க இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும். களத்து நிலவரம் பீகார் யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் யார் வந்தாலும் சரி, இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் மோசமாக இருந்ததால் தான் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். அதனால தான் நிதிஷ்குமார் வராரு, அவர் அதை விட மோசமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நிலவரம். அங்க பீகார்ல வளர்ச்சின்னா ஒன்றும் கிடையாது. பீகாருக்கு 2 லட்சம் கோடி தர்றாங்க, பீகாரை எப்படியாவது ஒசத்தரணும்னு நினைக்கிறாங்க. பரவாயில்லையே, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதும்பாங்க. ஆனா இங்க நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை
வடக்கு தேய்கிறது தெற்கு வாழ்கிறது. உண்மையிலே நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம்னு ஒரு நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தா தெரியுங்கிறதுக்கு பீகார் ஒரு உதாரணம். அந்த ஊர்ல வளர்ச்சி எங்க சார் இருக்கு? அந்த 2 லட்சம் கோடி எங்க சார் போச்சு? எங்க சார் பிரிட்ஜு கட்டினா பிரிட்ஜு கீழே விழுது, ரோட்டை காணா, அங்கிட்டு போனா ட்ராக்கை காணா, எல்லாமே எப்படி இருக்குதுங்கிற ஒரு நிலவரத்தை தான் நம்ம நேரில் பார்க்க முடிஞ்சது. மக்கள் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பல ஊர்களில் மின்சாரமே கிடையாது, பல ஊர்களில் பள்ளிக்கூடங்களே கிடையாது, பல ஊர்களில் மருத்துவமனைகளே கிடையாது, அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு ஊராக பீகார் வாழுது. ஆனா அந்த மக்களுக்கு என்ன வசதி தேவைங்கிற அறியாமையிலே வச்சிருக்கிறாங்கிறத ஒரு பெரிய நிலவரமா இருந்துச்சு. நம்ம நேரடியா போய் பார்த்தோம். அவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் 3 வேளை ஒரு நல்ல வெரைட்டியான சாப்பாடு சாப்பிட்ற வாழ்க்கை கூட அவங்க இன்னும் போகல. அவங்க உயிர் வாழ்றது தான் பெரிய வாழ்வாதாரம் நினைச்சுக்கக்கூடிய சூழல்ல தான் பீகார் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரும்பாலும் 75% மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு 25% பேர் வேணா ஒரு பரவலாக எல்லாமே டெக்னாலஜி தெரிஞ்சு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக பார்க்க முடியும். ஏன்னா இத்தனைக்கும் ஒருத்தர்லாம் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசின போது ஒருத்தர் சொன்னார், பெங்களூர்ல இருக்கேன், இல்ல இங்க இருக்க மக்களுக்கு என்ன தேவைங்கிறதே தெரியாம இருக்கிறாங்க, இங்க நிறைய ஃபண்ட் கிடையாது, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப பிரசாந்த் கிஷோர் வர்றாரு, அவர் மது கடைகளை துறக்கிறங்கிறாரு, அதன் மூலம் எங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர் வருவாங்க, எங்க நாடு எங்க மாநிலம் முன்னேறிடும் அப்படியெல்லாம் நிறைய சொல்றாங்க. பட் அதுக்கெல்லாம் வேலையாகல. அப்புறம் எப்படி பிஜேபி வந்துச்சு அப்படின்னா, பிஜேபி எப்படி வந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி அங்க என்ன பண்ணாங்க, இந்த முறை இந்த மைத்திலி தாகூர்னு அந்த பொண்ணெல்லாம் இறக்கி விட்டாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா பாடக்கூடியவங்க, நல்லா அவங்கள வச்சு பாட்டு கச்சேரி நடத்தினானுங்க. எல்லா சைடும் எல்லாமே நடத்துறாங்க. அந்த ஓட்டு திருட்டு பத்தியும் முன்பே எல்லாம் பேசப்பட்டதுதான். ஓட்டுக்கு 10,000 வீட்டுக்கு 10,000 ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய். சரி ரைட், அந்த தொழில் தொடங்கினா தொடங்க, நீங்க தொடங்காட்டியும் பரவாயில்ல, அந்த 10,000 நீங்க வச்சுக்கலாம்னு சொன்னது. அதை தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாமே அதுவும் கடந்த தேர்தலுக்கு 1 வருடம் முன்பாக கிட்டத்தட்ட பிரதமர் மோடி அவர்கள் 6 முறை கிட்டத்தட்ட பீகார் சென்றாரு. பல்வேறு திட்டங்களை அறிவிச்சாங்க. இப்படியாக திட்டங்களின் மோகத்தில் இருந்தது. நிதிஷ்குமாருக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது படித்தவர்கள் இருந்தாலும் பெரும்பாலுமான மக்கள் தேர்தலுடைய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலை தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு தெரியல, தேர்தலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலையோ, ஏன்னா அவங்க அன்றைய வாழ்வாதாரத்தை பார்க்கறாங்க. நான் அந்த நாட்டு கவலைக்குள்ள போல. ஸோ இந்த சைடு ஆக்சுவலி நிதிஷ்குமார் ஜெயித்தாருங்கிறத விட தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணியில சொல்றேன், காங்கிரஸ் கூட்டணியில சொல்றேன், எனக்கு பெரிதா படாது. காங்கிரஸோடைய பலவீனமா தான் பார்க்கணும் நம்ம. ஆமாங்க, தேஞ்சு கட்டருமான கதை மாதிரி 4 சீட்டு 3 சீட்டுக்கு காங்கிரஸ் இழுபறியில இருக்கு. ஆக்சுவலி அதுதான் இவங்க பீகாரை பொறுத்தவரை டு பி ஹானஸ்டா சொல்லணும், இவங்களும் முன்பு இருந்த ஆட்சி லாலு பிரசாத் இருந்த பொழுதும் அவங்க ஊழல் வழக்கில் போனது எல்லா கதையும் தெரியும். பட் இவங்களும் பிஜேபி ஒன்னும் நல்லவங்கன்னு சொல்ல வரல, அவங்க முன்னாடி பண்ணாங்க, அதனால இவங்க வந்தாங்க. பொன்னான ஆட்சி கொடுத்துடல. அதுதான் அந்த எதிர்ப்பு ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஆக்டிவாவெல்லாம் அங்க செயல்படல. முன்ன இவங்க தேஜஸ்வி யாதவ் தலைமையில அவங்க பண்றாங்க, இவங்க காங்கிரஸ்லாம் ஒன்றும் அங்கே பெருசா பண்ணல. ஏன்னா இந்த முறை ராகுல் போயுமே என்ன எவ்வளோ எஃபோர்ட் போட்டார், ஒன்றும் ஆகலை. ஏன்னா இந்த முதலில் பாஜகவை வீழ்த்தணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அவர்களோட சீட் பார்கெனிங்கெல்லாம் எவ்வளோ நாள் எழுதுக்கிட்டு நீங்க எலெக்ஷனை கான்சன்ட்ரேட் பண்றீங்களா, இல்லை சீட் வாங்குறது கான்சன்ட்ரேட்னா 61 தொகுதியில் நிற்கிறாங்க. இப்போ 5 தொகுதி தான் முன்னிலை. நீங்கள் அது வேணா இன்னும் முடியும் போது 4 ஆயிரம் போல இருக்கு. அது அவங்க பண்ற பித்தலாட்டம் என்னங்கிற கதைக்குள்ள போவோம். இப்போ இவங்க இன்னும் வீரியமா எதிர்ப்பதற்கான ஒரு கூட்டணியில ஒரு வலுவாகத்தான் போயிருக்கணும். இந்த சீட்டுக்கெல்லாம் கடைசி நேரம் வரையும் பஞ்சாயத்து, களத்துல நின்று யார் யார் வந்தா கடைசி நேரம் வரையும் பஞ்சாயத்து நடக்குது. இவனுங்க கூட 101, அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி 101 நிக்கிறோம், சிரக் பஸ்வானுக்கு இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுவும் இழுபறியான இருந்துச்சு. ஆனா முடிவுக்கு விட்டு அவர்கள் வேலைகளை தொடங்கி என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, பின்னணி வேலைகள் முன்னணி வேலைகள் என்ன வேலையை செய்யறாங்க. இவர்கள் தேஜஸ்வி யாதவ் வீட்டுல அப்போது டெல்லி போயிட்டு வர்றாங்க, இங்க வர்றாங்க, அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இரவு முழுக்க நடக்குது. அந்த காங்கிரஸ் ஒரு இழுபறியான சுச்சுவேஷன்ல இருக்கிறது. அப்ப எந்த வகையில வேலை போய், ஆனா அவங்க ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சாங்க இந்த முறை. அது ஏன் செயல் வந்து போச்சா, மக்களுக்கு சென்ற வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தரணும், அதுவும் 20 நாள்ல நாங்க ஆட்சிக்கு 20 நாள்லயே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய திட்டமா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா வீட்டுக்கு ஒரு அரசு வேலைங்கிறது பெரிய விஷயம். பட் ஆனா அந்த அரசு வேலை அங்க என்னவா இருக்குங்கிறது அப்புறம். ஆனா வீட்டுக்கு ஒரு அரசு வேலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் முன்னாடியில வச்சாங்க. பட் அதெல்லாம் போய்த்து இருக்கிறதா. இப்போ அந்த போலி வாக்காளர்கள் அவங்க மேஜரா என்ன பண்ணாங்க, வாக்காளர் திருத்த எஸ்ஐஆர் என்ன பண்ணுச்சு, இந்த வாக்கு திருட்டா அப்படிங்கிற அந்த விவாதங்கள்லாம் இதுக்கப்புறம் எழும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு அடுத்து குழி வைக்கப்படும். பீகார் தேர்தலுக்கு பிறகுதான் பாஜக கண்ணும் தமிழகம் பக்கம் திரும்ப போகிறது, காங்கிரஸ் கண்ணும் தமிழகம் பக்கம் திரும்ப போகிறது. அது காங்கிரஸ் என்னவா மாறுறாங்க, தாவுறாங்களா, பாஜக என்ன டிமாண்ட், ஏன்னா 101 ரேஷியோல நிக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப வரையும் பார்த்துக்கிட்டு இருந்தா கிட்டத்தட்ட 190 இடங்களுக்கு மேல இவங்க லீட்ல
சீட்ல இருக்கிறாங்க. 75% இருக்காங்க. அது பாஜக அதை விட அதிகம். அதாவது ஐக்கிய ஜனதா தளத்தை விட இவங்க பாஜக வந்து அப்போ இப்ப பிரிச்சதுல இப்ப வந்து யாரு அவங்களுக்குள்ள இந்த முதலமைச்சர் பிரச்சனைகள் அவர் சீட்டு 45 வச்சிருக்கும் போதே முதல்வர் ஆகிறார். அவரு அதாவது தனி அங்க ஆட்சி அமைக்கணும்னா 122, அதாவது 243 தொகுதிகளை கொண்டது பீகார். 122 இருக்கணும். 122 வச்சுன்னா தனி பெரும்பான்மையோட ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க 101 யாரும் தனி பெரும்பான்மையோட வர முடியாது. அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மீண்டும் நிதிஷ் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் அதெல்லாம் கரெக்டாக அங்கிட்டு கணக்கில் சரி பார்க்கறதுல அவர் சகஜால கில்லாடியா இருக்கிறது தான். இத்தனை வருஷம் அவர் கரெக்டாங்க அப்படியே சென்ட்ரலே கையில் வச்சிருக்கிறாரு. அதான் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி வட்டம் மாவட்டம் நகரம் எல்லாமே என் கண்ட்ரோல்டாங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டையும் கண்ட்ரோலில் வச்ச கதையாக தான் வச்சிருக்கிறார். எனக்கு இதில் பெரிதளவுலன்னா பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் அது 8% வாக்கு வருவார், ஒரு 6-7% வாக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்தது. பட் அந்த வாக்குப்பதிவானது வந்து கிட்டத்தட்ட 65-67% வாக்குப்பதிவானதாக கிடைத்த வந்தது. பட் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வேறையா இருந்தது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வேறையா இருந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் தற்பொழுது உறுதியாக இருக்குது. இப்போ இதுக்கு பின்னணியில இதெல்லாம் நடந்திருக்கலாம்ங்கிற ஒரு விவாதங்கள் இது குற்றச்சாட்டுகளை தான் எதிர்கட்சி வைப்பாங்க, இப்படிதான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. பல இல்லை அவங்க பண்ணாதவங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்து ஐ மீன் என்னது கரம் படியாத கைகளா அப்படின்னு சொல்ல முடியாது. உடனே வந்து அதை மட்டுமே நம்மளும் வைத்திட முடியாது. பல உள்குத்துக்களும் நடந்திருக்கிறது. ஆனா ரியாலிட்டி, பீகாருடைய ரியாலிட்டி மாற்றுவதற்கு இல்லை, மறுப்பதற்கு இல்லை. நேரடியாக சென்று பார்க்கலாம். அங்கு ஒன்றும் பல வந்தே பாரத் ட்ரெயின்கள் ஓடவில்லை. அப்படியே பல ஒரு கிராமம் வந்து அப்படியே பொலிவாலாம் இல்லை. கிராமத்துல இன்னும் அந்த பூசி செவுறு இல்லாத ஊரா தான் இருக்குது, கதவு இல்லாத ஊரா தான் இருக்குது. சூப்பரா இருக்குங்களே, பாத்தீங்களா இல்லையா? பஸ் எல்லாம் பார்க்க நம்ம ஊரடி எனக்கு உண்மையிலேயே வந்து புக் பண்ணி ஏறி போயிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப டெக்னாலஜில இருக்கோம். புக் பண்ணாட்டியும் கவர்மெண்ட் பஸ் அவ்வளவு பஸ் இருக்கு. ஆட்டோ சொல்றேன், வீட்டுல அங்க ஆட்டோல நீ 20 பேர் போறதா ஒரு ஆட்டோல போகும். அது வந்து அதுவும் போகும்போது கீழே இறங்கும் போது கீழே என்னடா சிவப்பு கலரா அப்படின்னு பார்த்தா ரத்தம் இருக்கும். ஏன்னா தகடை அப்படி வளைச்சு வச்சு தகடை உரசி வச்சுருவார். இது ஆட்டோவா தகடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்தா நல்ல வண்டியவே நம்ம உண்மையிலே இன்ஸ்பயர் ஆகிறாங்க. அந்த வண்டியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்படி 2 வாட்டி இப்படி எந்திரிச்சு இப்படி முட்டா போதும், முதுகுல ஒரு பெருசா வரியா போட்டுரும். அந்த நிலைமையில தான் ஆட்டோலாம் இருக்கு. பேருந்துகள்லாம் பெருசா இல்லை, பெரிய அளவுல பேருந்துகளே கிடையாது. ஏன்னா அவங்க வெளியவே போக மாட்டாங்களே. போனா தானே அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் தேவை. 5 ரூபாய் ஆட்டோ அப்படின்னு 5 ரூபாய்க்கு ஆட்டோல வரானான்னு பார்த்தா அது ஆட்டோவே கிடையாது. 2 சக்கரத்தை வச்சு ஏமாத்தி ஆட்டோன்னு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியான வாழ்வாதார சூழல் அங்கே இருக்கும் பொழுது இந்த தேர்தல் பீகார் மக்களை நினைச்சா தான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு இந்த அரசியல் இந்த கேம்லாம் தாண்டி உண்மையிலே மக்கள் அப்பாவியான மக்கள். உண்மையிலே எல்லாருமே யாருனாலும் என்ன வேணும்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. உண்மையிலே எல்லாருமே நல்ல மக்களுங்க. பார்த்தா அவங்க சிரிப்பு கூட மறந்துருக்காங்க. ஒருத்தர் சிரிச்சா சிரிக்கிறாங்க, சிரிப்பே நம்ம சிரிக்கணும்ன்றதை மறந்து போய் அவங்களுக்கு சந்தோஷங்கிற பக்கங்கள் தெரியாதனால அவங்க இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பகுத்தறிவு தேவை, நல்ல கல்வி தேவை, நல்ல வாழ்வாதாரம் தேவை. அதுதான் உண்மை. அதை தெரிந்து கொள்ள விடாமல் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அது மீண்டும் தொடரப்போகிறதுங்கிறது வேதனைக்குரிய விஷயம்தான். மக்கள் வரணும். 190 இடம்ங்கிறதுலாம் பெரிய விஷயம். ஆல்மோஸ்ட் ஸ்வீப். நினைச்சிருக்காது. இப்ப காங்கிரஸை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவ்வளவு சீட்டு வாங்கினீங்க, 5 சீட்டுக்கு அவ்வளவு பாருங்க, எதுக்கு 5 சீட்டு? அது 4 கூட ஜெயிக்க மாட்டாங்க போல. அந்த நிலைமையில போயிட்டு 60 சீட்டு கொடுத்துருக்காங்க போல. 61 நின்னாங்க எனக்கு தெரிஞ்சு. அது இறுதி நேரம் வரை இழுப்பறி தான் பிரச்சனை. நீங்க வந்து இறுதி நேரம் வரைக்கும் இல்லாமன்னு கொஞ்சம் மும்முரமா தேர்தல் காலத்தை வேலை செஞ்சிருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ஆபீஸ்ல யாருமே இல்லை. நம்ம போகும்போது நம்ம தேஜஸ்வி வீடு முன்னு அவ்வளவு க்ரௌட் இருந்தது. அவரை நம்பினாங்க, ரொம்ப நம்பினாங்க. மீண்டும் வருவார். முதலமைச்சர் வீடோட எதிர்கட்சி தலைவர் வீட்டுல அவ்வளவு ஜனங்க, அவ்வளவு பேரு, எல்லாருமே அதுதான் ரியாலிட்டியா இருந்தது. அந்த முழுக்க அவங்க ரியாலிட்டியா இருந்தது. இரவு பகலா வந்து வெயிட் பண்ணாங்க, ஒரு மாற்றம் வரும் நம்பினாங்க, மீண்டும் இவர்கள் வரணும்னு நினைச்சாங்க. பட் பாஜக கூட்டணி வென்று விட்டது. அதுதான் உண்மை. ஆல்மோஸ்ட் முடிவு வந்துடும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரை கைப்பற்றிடுச்சுன்னு தான் முடியும். பீகாரை பாஜக கைப்பற்றியது. அடுத்த டார்கெட் தமிழகம் அப்படிங்கிறது தான். இது தமிழகத்திலும் கைப்பற்றுதா அவர்களோட குறிகள்? நம்ம ஊருக்காரங்க நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி அனுப்பிடுவாங்க. அதனால அந்த கதை இங்கே வேலைக்கு ஆகாது. இருந்தாலும் நடந்த உள்குத்துக்கள்லாம் அடுத்தடுத்து வெளியே வரும். நம்ம பல பிரசாந்த் கிஷோர் பல பேர் இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். பார்க்கலாம் என்ன நடக்குது. அவரும் அடுத்த பிரசாந்த் கிஷோர் தான், மாற்று கருத்து இல்லை. நன்றி.